தனுசு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அது 9ஆம் அதிபதி, காலபுருஷத்துக்கு 9. அப்போ இந்த தனுசு ராசிக்கு கேது பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ இந்த மாதம் கொஞ்சம் வாய் அடக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா 7ல் போய் செவ்வாய் இருக்குது, 10ல் கேது இருக்குது. அப்போது தொழிலில் சில இடர்பாடுகள், குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இது உண்டாகும். என்னென்னா, எனக்கு இது செஞ்சு கொடுக்கல, இது எனக்கு நடத்தி கொடுக்கல. ஏன்னா உங்களுடைய வாக்கை அங்கே காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு இந்த மாதம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது மாறும். ஆனால் அந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறது பார்த்து கொடுங்க. வீட்டில் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் 2 பேரும் உங்களுடைய ஒற்றுமையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சண்டைக்கு யாராவது உள்ளே பூந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை பெருசாகிடும். 10ங்கிற தொழில் ஸ்தானத்தில் யாரையும் மிரட்டி வேலை வாங்காதீங்க. அதில் ரெட்டை பேர் கொண்டவங்க, இப்போ ராதா கிருஷ்ணன், கௌரி சங்கர், இந்த மாதிரி ரெட்டை பேர் கொண்டவங்க உங்களோட வேலையாட்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களே அதட்டாதீங்க. ஏன்னா அவங்க பலகாலம் உங்கள் கூட இருந்திருப்பாங்க, திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. அப்போ உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் அதிபதி வீட்டு ஸ்தானம், வீடு மாற்றக்கூடிய அமைப்பு. திடீர்னு காலி பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு இந்த வீடே பிடிக்கல, இப்படிங்கிறதுலாம் ஒரு 2 மாதம் இருந்துட்டிங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மலாக மாறிடும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா சித்தர் வழிபாடு. எப்பவுமே தனுசுக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாங்கள் சித்தரை மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ ஒரு சில பழங்கால கோயிலுக்கு போனீங்கன்னா 64 நாயன்மார்கள்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஒரு விசேஷம். இப்போ அப்போல்லாம் ஏன் அந்த 64 நாயன்மார்களுடைய பெயர் எழுதி அந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க தெரியுங்களா? அந்த ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் உச்சரிச்சுட்டு வரும்போது அவங்க என்னெல்லாம் தவம் செய்தாங்க, அவங்க எதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். கோயிலில் எதுக்காக இந்த சிலைகள் வச்சுருக்காங்க, எதுக்காக அந்த மரம் நம்ம விருட்சம்னு வச்சுருக்காங்க, எதுக்காக ஒவ்வொரு பிரகாரம் ஒவ்வொரு டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பரிகாரத்தை சுற்றி வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்போ அந்த பேரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. படிச்சுட்டு வரும்போது அந்த பெயர்கள் உங்களுடைய மூளைக்குள்ளே ஏறிடும். அப்போ அவங்க செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைச்சிடும். அடுத்தது, ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது. அப்போ வடக்கு, கிழக்கு, மேற்கு, அப்போ இந்த ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு அந்த கடவுள்கள் மூலயமா கிடைக்கும். இதுக்கு தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, அங்கே தலை விருட்சம்னு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு தலை விருட்சம் அப்படின்னா என்ன, பரம்பரையாக. அப்போ இந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இது அப்படியே துளிர் விட்டு, காய் விட்டு, கனி விட்டு, இந்த மாதிரி ஒரு அப்படியே அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கணும் சொல்லி தான் ஒவ்வொரு கோயிலும், அது பழங்கால கோயிலில் தலை விருட்சங்கள் வச்சுருக்காங்க. அப்படி இந்த ராசிக்காரங்கள் நான் சொல்ல முறையில் நீங்கள் போய் பழங்கால கோயிலில் வழிபட்டு வரும்போது நீங்கள் பரம்பரையாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, எப்பவுமே ஒரு தீராத பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இது இருக்குது. இதை உங்கள் குழந்தைகளுக்கும் வழிவகுத்து கொடுங்க, அவங்களும் இதையவே ஃபாலோ பண்ணட்டும். சரி, இப்போ இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எதிர்பார்த்துட்ருக்கிற வேலை இப்போ கிடச்சிரும், எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய தொழில் இப்போ அமைஞ்சிரும், எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பணம் இப்போ வந்துடும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புத பலன் இந்த மாதம் கொடுத்துடும்.